பிக் பாஸ் சீசன் 9 எதை நோக்கி இந்த ஷோ நகர்ந்துகிட்டு இருக்கு? முக்கியமா விஜய் பார்வதி பண்ற விஷயங்கள் எல்லாமே சரியா? விமன் கார்டை யூஸ் பண்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? விமன் கார்டை யூஸ் பண்ணலாம், ஆனா அதுக்கான தகுதிகள் இருக்கா? விஜய் பார்வதி மட்டும் இல்லாம கமருதீன் வந்து ரொம்ப லிமிட்டை மீறாரு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி கானா வினோத் யூஸ் பண்ற வார்த்தைகள், உண்மையாகவே கானா வினோத் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கு? அதை எப்படி அவர் யூஸ் பண்றாரு? இதனால அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் குறையுதா? இங்க திவாகர் இன்னசென்ட்டா இருக்காரா, இல்ல உண்மையாவே இன்னசென்ட்டா? அவரு யூஸ் பண்ற வார்த்தைகள். அப்போ இந்த ஷோ இந்த 4 பேரை மட்டும் தான் நம்பி இருக்கா? மத்த எல்லாருமே வேஸ்ட்டா? டம்மி பீஸா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. விஜய் பார்வதி இவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா, இவங்க வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ். இவங்க வந்து டே 1ல இருந்து இன்னை வரைக்குமே எந்த ரூல்ஸையும் மதிக்கக்கூடாது, எந்த ரூல்ஸையும் கேட்கக்கூடாது, யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தனி ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவங்களுக்கு ஆதரவாக தான் திவாகர் கொஞ்ச நாள் கூட இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கம்ருதீனும் வினோத்தும் உள்ளே வராங்க, கானா வினோத்தும் உள்ளே வராங்க. அப்போது விஜய் பார்வதி எது பண்ணாலும் அது சரி, விஜய் பார்வதி யார் கேள்விப்பட்டாலும் அவங்க தவறு அப்படின்னு அவங்க மேலே எல்லாருமே வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாங்க, கானா வினோத்தும் கம்ருதீனும். ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்தில் கானா வினோத்தும் கம்ருதீனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, பார்வதிக்கும் கானா வினோத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, திவாகருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சின்னோரே தான் நடந்திருக்கு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, உண்மையாகவே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த பார்வதி, கானா வினோத், கம்ருதீன், திவாகர் இவங்க இல்லாமல் இந்த ஷோவே கிடையாது உண்மையாவே. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரோமோ எடுத்து பாருங்க, ஒரு ப்ரோமோவில் கூட விஜய் பார்வதி இல்லாத ப்ரோமோ இருக்கவே இருக்காது விஜய் டெலிவிஷன் ப்ரோமோவில். அப்போது அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து 18+ பேசுவாங்க, அவங்க வந்து ஆவுனா விமன் கார்டை பேசுவாங்க. நான் ஒரு பொம்பளைங்கிறதால அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேலே வந்து நியாயமே இல்லைனாலும் அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ண கம்ருதீனும் விஜய் பார்வதியும் எந்த அளவுக்கு 18+ பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக அந்த சாப்பாடு விஷயம், ஃபுல் மீல் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட்டில் சாப்பிட்ணும், பகலில் சாப்பிட்ணும், இது டோட்டலாகவே எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். இது நாட் டபுள் மீனிங், சிங்கிள் மீனிங் அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, ஜெயிலில் உட்காந்து அவங்க பேசின பேச்சு, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா ரொம்பவே அது 18+ இருக்கும், பார்க்கவே முடியாது யாராலையும். அப்போ எல்லா விஷயத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு, எல்லா விஷயத்தையும் சேர்ந்து பேசிட்டு, இன்னைக்கு நீங்கள் கம்ருதீன் மேலே போய் ஒரு லைனை பார்டரை கிராஸ் பண்ணுறான், அவன் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அப்போக்கப்போ டச் பண்ணுறான் அப்படின்னு உங்களுடைய தேவைக்காக நீங்கள் விமன் கார்டை யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கம்ருதீன் வந்து நல்லவர்னு சொல்லவே கிடையாது, கம்ருதீன் பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லவும் கிடையாது. ஆனால் பார்வதி பண்ணுறது நியாயம் இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் சேர்ந்து தான் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் சேர்ந்து தான் பேசுகிறீங்க, உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் எதையும் பண்ணவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக ஒருத்தவங்க மேலே ஒரு விமன் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து தப்பான ஆக்கிட்டு போயிடலாம் அப்படின்னா, அப்போ எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ இங்கே எங்கெங்க இருக்குது ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது? எங்கெங்க வந்து இங்கே வந்து மனிதாபிமானம் இருக்குது? இது ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ இது கண்டிப்பாக கொஷின் பண்ணக்கூடிய ஒரு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஹார்ஷாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த பக்கம் கம்ருதீன் பண்ணுறது எந்த விதத்துலையுமே சரி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, இந்த வாரம் அவர் நாமினேஷனில் வந்துட்டார், ஆனால் அவர் சர்வே ஆகணும் அப்படிங்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை அவராக வாலண்டரியாக போய் அட்ரஸ் பண்ணுறாரு. பட் இது நீடிக்குமா? இதை நீடித்தா கம்ருதீன் நல்லதான்னு கேட்டால் அதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா கம்ருதீனுக்கு மிகப்பெரிய பேக்ஃபயர் வரும். பார்வதியோட ரியல் ஃபேஸ் தெரியாமல் கம்ருதீன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அது அவருக்காகவே வந்து பின்விளைவாக வந்து விளையும். ஏன்னா பார்வதி இருக்காங்களே, எந்த அளவுக்கு ஒரு ரூலை கூட பிக் பாஸாக இருக்கட்டும், பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேப்டனாக இருக்கட்டும், யார் பேசுகிறதையும் கேட்கக்கூடாது. முக்கியமாக அவங்கள மாக்கிங் பண்ணுறது, அவங்கள புல்லி பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்வதி பண்ணுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஷோ அவங்களால எந்த என்டர்டைன்மெண்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு தயவு செஞ்சு டிக்ஷனரியில் போய் வார்த்தையை பாருங்கள். டாக்ஸிக்காக பேசுறது மட்டும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. கானா வினோத் நல்லா பாட்டு பாடுறாரு, சூப்பராக பாட்டு எழுதுறாரு, அப்ரிஷியேட். ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், திவாகர் என்னதான் இருந்தாலுமே, திவாகர் வந்து ஒரு தகுதி இல்லாத நபராக இருக்கார், அவர் வந்து சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தவர், அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, அவர் எதுனாலும் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள்
நீங்கள் வந்து தட்டி கேளுங்க. அதை நீங்கள் வந்து ஹார்ஷாக கேளுங்க. அதை விட்டுட்டு அவரை போய் மார்க் பண்ணுறது, அவரை பேட் வேர்டை யூஸ் பண்ணுறது, அவர் பனியன் எடுத்து துடைக்கிறது, அது அது எல்லா இடத்துலையும் துடைச்சிட்டு அந்த மாதிரி டாக் வார்த்தை, போட நாய் அப்படிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் இது? இந்த இடத்துல விஜய் பார்வதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதாவது எப்படி இதெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறார் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, இங்கே வந்து வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. நிறைய வார்த்தைகள் அவர் வந்து என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிறாரு. உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காத, இங்கேருந்து கிளம்பு போ அப்படிங்கிறது, நாக்கு கடிக்கிறது, நாக்கு துருத்துறது, இது எல்லா வேலையுமே கானா வினோத் பண்ணுறாரு. எந்த தைரியத்தில் பண்ணுறாரு அவர்னா, அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிஆர் கும்பல் வேலை செய்யுது. பாப்புலர் அக்கௌண்ட்லேருந்து ஒன்றுமே இல்லாத ஃபேக் அக்கௌண்ட் வரைக்கும் அவரை பற்றி பேசினாலே கீழே வந்து கடிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் லாஸ்ட் சீசனில் ஒருத்தவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ இவருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இவரை பற்றி பேசக்கூடாதுப்பா, இதை வந்து பேசினாலே போய் கடிச்சிடணும், தப்பு பண்ணால் தப்பு பண்ணுற சொல்லக்கூடாது. நாம் வந்து கானா வினோத்தோடைய கானா வினோத் அப்படிங்கிற பர்சனை பற்றி நம்ம எந்த விமர்சனமும் பண்ணலை. அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பண்ணலை. பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் வீட்டில் என்ன பேசுகிறாரு, பிக் பாஸ் வீட்டில் என்ன செய்கிறார் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறோம். அதை திரும்பவும் பண்ணுவோம், எவ்வளோ நாளும் பண்ணுவோம். அவர் பண்ண விமர்சனங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதான் நம்மளோட வேலையும் கூட. நாட் ஒன்லி கானா வினோத், யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கறது தான், அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான், அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் இங்கே நம்மளுடைய வேலை. அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு எப்படி தான் கமெண்ட் பண்ணாலும் அதை விட இன்னும் வீரியமாக தான் செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இன்னொரு பக்கம் நம்ம வருவோம். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து ஒரு ஒரு ப்ரீ பிளான்டு பர்சன். அவர் நாட் இன்னசென்ட்டாக நடிச்சுக்கிட்டு நம்மள ஒரு இன்னசென்ட்டாக ஆக்கிக்கிட்டு நம்ம மேலே வந்து இன்னசென்ட்டாக ட்ரை பண்ணி நம்ம எல்லா வேலையும் பண்ணணும். முக்கியமாக பார்வதி கூடயும் கமருதீன் கூடயும் மற்ற விஷயங்களில் வினோத் இருக்கார்ல, இப்போ வந்து பிரவீன்ராஜ் தான் இந்த வாரத்தோட கேப்டன். ஸோ அவர் ட்ரிகர் பண்ணுறது, அவர் வந்து பயாஸ்டார். எஸ், வினோத்தோட கேப்டன்சி பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு முக்கியமாக பெண்கள் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்னு குவைட்டாக பண்ணிவிட்டு மாட்டிக்கிறது, அது எல்லாத்தையுமே ரசிக்க முடியாது, கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம எல்லார் மேலேயும் தப்பு சொல்கிறோமோ, பார்வதி, கமருதீன், வினோத் மேலே தப்பு சொல்கிறோமோ, அதை விட 2 மடங்காக திவாகர் மேலே தப்பு சொல்கிறோம். திவாகர், கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய கெரியருக்கு நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா பார்ப்பீங்க சோஷியல் மீடியாவில், இது நாள் இல்லாத வரைக்கும் இன்னைக்கு பார்வதி மேலே நிறைய ஹேட்ரேட். இவ்வளோ நாள் அவங்க வந்து யாரையுமே வந்து மார்க் பண்ணலையா? இவ்வளோ நாள் பார்வதி யாருமே புள்ளி பண்ணலையா? இவ்வளோ நாள் பார்வதி யாருமே வந்து எதிர்த்து பேசலையா? பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பண்ணது கானா வினோத்தை எதிர்த்து பேசினா பார்வதியை வந்து போட்டு சக்காடி அடிப்போம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போது பார்வதி இவ்வளோ நாளாக பண்ணதெல்லாம் நல்லது அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாளாக அவங்க பண்ண மார்க்கிங்லாம் நீங்கள் தட்டி கேட்கல. இன்னைக்கு கேட்குற பர்சன்ஸை கேட்குறேன் நான். இப்போ கானா வினோத்கிட்ட பேசுனா, கானா வினோத் வந்து என்கிட்ட வச்சுக்காத, என்கிட்டலாம் சண்டையை வச்சுக்காத, என்கிட்டலாம் நீ சண்டை போடாத அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம்லாம் என்ன? இப்போ பின்னாடி மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நல்லா ஷூராக நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவனுங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூ கொண்டு வருவானுங்க. இந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு கேஸ்டிசம் நடக்குது அப்படிம்பாங்க. கேஸ்டிசம் நடக்குது, கானா வினோத் வந்து கார்னர் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க பலிகடாக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது இந்த வீட்டில். அப்போது இந்த சோஷியல் மீடியா மூலயமாக ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க எந்த இன்டென்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் வெறும் ப்ரோமோவை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த ஒரு சின்ன கட் கிளிப் மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு ஃபேவராக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரைட்டாக பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஜெனுவின் பர்சனாக இருக்கலாம். ஜெனுவின் பர்சனாக இருக்கீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் போடுற கமெண்ட்ஸை பற்றி நினச்சி பயப்படாதீங்க. இவங்க எல்லாருமே வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே இவங்களால பண்ண முடியாது. கமெண்ட் போடுறது தவிர மற்ற எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான், ஃபேக்கு தான் இவங்க எல்லாருமே. இவங்களால ஒரிஜினலாக எதுவுமே இருக்க முடியாது. தென்னு சொல்லப்போனால் ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சு இவங்களால ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தான் இவங்களுடைய தைரியம் எல்லாமே. அப்போது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நரேட்டிவ் மூலியமாக என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க. இங்கே வந்து சாதிய பாகுபாடு பார்க்குறாங்க பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நரேட்டிவ்லாம் எது வரைக்கும் போகுது. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஷோ ரன் பண்ண போகிறீங்க? இன்னொரு டவுட்டு, இந்த 4 பேர்த்த தவிர மற்ற யாரும் ஏன் கண்டென்ட் தர மாட்டுறாங்க, ஏன் கண்டென்ட் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. வைல்ட் கார்டு என்ட்ரி மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. வைல்ட் கார்டில் வரும்போது எல்லாம் வந்து பட்டாசாக வெடிப்பாங்க. ஆனால் உள்ளே போயிதுக்கப்புறம்
மலையில் நினைஞ்ச புஷ்வான மாதிரி புஷ்னு ஆயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கானா வினோத் பார்வதி இதில் யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே நியாயம் இருக்குது, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் ரசிகராக இருந்தால் அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வேளை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.